ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாமா? யோசேப்பு துப்பாசியை கொண்டு அவர்களிடத்தில் பேசினபடியால் தாங்கள் சொன்னது அவனுக்கு தெரியும் என்று அறியாதிருந்தார்கள். இன்னொரு விசை கூட 22வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமற் போனீர்கள். இப்பொழுது இதோ அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றார்கள். யோசேப்பு துப்பாசியை கொண்டு அவரிடத்தில் பேசினபடியால் தாங்கள் சொன்னது அவனுக்கு தெரியும் என்று அறியாதிருந்தார்கள். இப்போ இவன் யோசேப்பினிடத்துல அவங்க சகோதரர்கள் வர்றாங்க. வந்த உடனே யோசேப்பு கொஞ்சம் ஆரம்பத்துல அவர்களை ரொம்ப கடினமாய் நடத்துகிறது போல நடத்தினார். கேள்வி மேல கேள்வி கேட்டாரு. சரி, தம்பிய ஞாபகம் இருக்கா இல்லையான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு. இந்த கேள்வி மேல கேள்வி கேட்ட உடனே இவங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போடும்போது ரூபன் அவங்க எல்லாரையும் பார்த்து சொல்றான், டேய், அன்னைக்கே நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா இல்லையாடா, இளைஞனுக்கு விரோதமா தப்பு பண்ணாதீங்க, யோசேப்புக்கு விரோதமா தப்பு பண்ணாதீங்கன்னு உங்களை அன்னைக்கு தலையால் அடிச்சிட்டனா? நான் அவ்வளவு தூரம் சொன்னனா? நீங்க ஒருத்தன் கேட்டீங்களாடா? இன்னைக்கு அவனுடைய ரத்த பழிய கடவுள் நம்மகிட்ட கேட்கிறாரா அப்படின்னு ஒருத்தனுக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்க. இதை யாரு கேட்டிருக்கா அப்படின்னா யோசேப்பு காதால கேட்டு இருக்காரு. சரி, இப்போது மனம் திரும்புறது வந்துச்சே அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஆனால் வேதம் சொல்லுது, யோசேப்பு அவர்கள் சொல்றதெல்லாம் கேட்டு இவங்க என்னதான் பேசுறாங்கன்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, யோசேப்புக்கு நம்ம பேசுறது புரியும்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஸோ நம்பர் 2, ரெண்டாவது, யோசேப்பு ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிச்சார்னா, நம்பவே முடியாத அளவிற்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நம்பவே முடியாத அளவுக்கு யோசேப்பு உங்களுடைய எதிரிகளுக்கு முன்பாய், உங்க மேல பொறாமைப்படுகிற ஜனங்களுக்கு முன்பாய் ஆண்டவர் உங்களை எப்படி உயர்த்துவார் தெரியுமா? அவங்க நம்பவே மாட்டாங்க, நம்ப முடியாத அளவுக்கு. நீயா 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 அப்படின்னு 1000 கேள்வி கேட்பேன். நான் தான்டா அப்படின்னு அவங்கள்ட்ட நம்ப முடியாது. நீ அவனா இருக்க வாய்ப்பே இல்லப்பா, நீ அவனா இருக்க வாய்ப்பே இல்லை. நீ எப்படி கடந்த எங்களுக்கு முன்னாடி, நீ எப்படி இருந்த, நீ என்ன செஞ்சிட்டு இருந்த, உன் பேக்ரவுண்ட் எங்களுக்கு தெரியாது, உங்க அம்மா அப்பா எனக்கு தெரியாது, உன் படிப்பு எங்களுக்கு தெரியாது, உன் டேலண்ட் எங்களுக்கு தெரியாது, உன் நாலேஜ், உன் அழகு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். நீ அந்த அவர் கிடையாது, நீ அவர் கிடையாது. இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற எல்லாருக்கும் நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் பிள்ளை, உங்களுடைய மகன், உங்களுடைய மகள், இல்லைன்னா நீங்கள் யாராவது ஒருத்தர் மற்றவங்களுக்கு எதிரிகள் உங்களை கஷ்டப்படுத்துற அளவுக்கு இருக்கலாம். உங்க மேல ரொம்ப எரிச்சல் படலாம், உங்க மேல நிறைய பொறாமப்படலாம், உங்களை ரொம்ப வருத்தப்படுத்தலாம். ஆனா நான் நம்புறேன், வெகு சீக்கிரத்துல ஆண்டவர் உங்களுடைய எதிரிகளுக்கு முன்பாக உங்களை உயர்த்துவார். எப்படி தெரியுமா? நம்ப முடியாத அளவிற்கு, நம்ப முடியாத அளவிற்கு. அவங்க நிறைய பேர் கிள்ளி பார்ப்பாங்க, இவனா நம்பவே முடியலையே, நம்பவே முடியலையே, நம்பவே முடியலையே. ஆண்டவர் செய்தால் அப்படித்தான் செய்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் எனக்கு ஒரு சாட்சி அல்ல, பல சாட்சிகள் இருக்கு. ஏறக்குறைய சில நேரங்களில் எனக்கு எப்பவுமே யோசேப்பு ரொம்ப பிடிக்கும். யோசேப்புன்ற கேரக்டர் ஏன் அப்படின்னா, இந்த யோசேப்புடைய அவருடைய வாழ்க்கையில எந்தெந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் பார்த்தாரோ, மோஸ்ட்லி அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் ஆண்டவர் என்னை பார்க்கும்படியா எனக்கு செஞ்சாரு. இதெல்லாம் நான் லிட்டரலா பார்த்துருக்கிறேன். நிறைய பேருக்கு முன்பாக ஆண்டவர் நம்பவே முடியாத அளவுக்கு அவங்களை நிறுத்தினதை பார்த்துருக்கிறேன். ஆச்சரியமா இருக்கும். அதான் ஒரு விசை என்னுடைய ஊருக்கு நான் போகும்போது தூரத்துல இருந்து ஒருத்தர் கை காமிச்சார். என்ன ரொம்ப கொஞ்சம் கலரா, கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தாரு. கை காமிச்சாரு. கை காமிச்ச உடனே நானும் கை காமிச்சேன். என்னுடைய பக்கத்துல வர்ற வரைக்கும் நான் அவரை யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல என்னால. பக்கத்துல வந்த உடனே அவருடைய பல்ல பார்த்துட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு யோசனை போயிடுச்சு. அவரை பார்த்து கேட்டேன்,
நீங்க தானா அப்படின்னு கேட்டேன். கேட்ட உடனே ஆமா நான் தான். பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்டீங்களே அப்படின்னு சொன்னார். என்ன? ஆமா நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, நான் வந்து ஸ்கூல்ல படிக்கும்போது அந்த ஸ்கூலுக்கே அவர் ஹீரோ, ஃபர்ஸ்ட் ரேங்க், ஃபர்ஸ்ட் மார்க். டீச்சர்ஸ் எல்லாம் அப்படியே நிக்க வச்சு எங்களை எல்லாரும் கைத்தட்ட சொல்லுவாங்க, நாங்கள் கைத்தட்டுவோம். பெஸ்ட் ஸ்டூடெண்ட். அதே மாதிரி அந்த ஸ்கூல்லையே அழகா ட்ரெஸ் பண்ணி நீட்டா அயன் பண்ணி போட்டுட்டு வர்றது அவர் ஒருத்தர் தான். அவங்க அம்மா வந்து ரொம்ப வசதியானவங்க, குடும்பம் வசதியானவங்க. நான்லாம் அவங்களுக்கு அவருக்கு முன்னாடி போய் நின்று பேசக்கூட முடியாது, பேசவே கூட முடியாது. ஆனா அவர் வந்து அன்னைக்கு அதே வார்த்தையை சொன்னாரு. டேய் நம்பவே முடியலடா, நம்பவே முடியலடா, நீ இவ்வளவு ஆண்டவர் உன்னை உயர்த்துவார்னு நம்பவே முடியலடா. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். அந்த ஆண்டவர் எனக்கு மட்டும் இல்லை தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் ஆண்டவர், உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர். நம்ம எத்தனையோ தவறுகளை செஞ்சிருக்கலாம், எத்தனையோ செஞ்சிருக்கலாம். பட் ஆண்டவரை போல ஒருவரும் இல்லை. அவர் நம்மளை ஒரு நாள் கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு.